சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸான ஸ்ருத்திகா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா தன்னோட 2வது மேரேஜை நடத்தி முடிச்சிருந்தாங்க. மேலும் அதை தொடர்ந்து இன்னைக்கு அவங்களோட ரிசப்ஷன் பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இவங்களோட ரிசப்ஷன்ல நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் பல பேர் கலந்துட்டு இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஸ்ருத்திகா மலேசியாவை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் ஆரம்பத்துல ஒரு மாடலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சீரியல் ஆக்ட்ரஸா மாறி இருக்காங்க. சன் டிவியில் 2002 வெளியான மெட்டி ஒளி சீரியல் மூலமாக தான் இவங்க அறிமுகமாயிருந்தாங்க. அந்த சீரியலை தொடர்ந்து கலசம், சங்கமம், உறவுகள், கோகுலத்தில் சீதை, நாதஸ்வரம் அப்படின்னு எல்லாம் தான் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீரியலில் நடிக்கும் போதே தன்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. சீரியலில் நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே சீரியலில் தன்னோட கோ ஆக்டராக இருக்கவர் தான் எஸ்.எஸ். ஆரியன். அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்.எஸ். ஆரியனும் அவங்களோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஸ்ருத்திகாவோட மேரேஜில் எஸ்.எஸ். ஆரியன் தன்னோட ஒய்ஃபான நிவேதா கூட சேர்ந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. அதே போல் எஸ்.எஸ். ஆரியனோட எக்ஸ் ஒய்ஃபான நிவேதாவுக்கும் சுந்தர் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆக இருக்கு. இந்த நிலையில தான் எஸ்.எஸ். ஆரியன் அண்ட் ஸ்ருத்திகா இவங்க 2 பேர்த்துக்கும் 2 days முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருந்துச்சு. மேரேஜ் முடிஞ்ச கையோட ஸ்ருத்திகா இவங்களோட வெட்டிங் அப்டேட்டை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் எங்களோட பாஸ்ட் லைஃபை பற்றி நாங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவே இல்லை. எங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஃபேமிலியோட சம்மதத்தோடு தான் எங்களோட மேரேஜ் நடந்திருக்கு. அதே போல் எங்களோட பாஸ்ட் லைஃப்பில் அது நாங்கள் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு வந்துட்டோம். இதுக்கப்புறமா எங்களோட புது வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். வெட்டிங் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாகவே அஃபிஷியலாக அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் நானே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது மாதிரியே அவங்களோட ரிசப்ஷன் இப்போது சென்னையில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. பல சினிமா செலிப்ரிட்டிஸ் அண்ட் சீரியலை சேர்ந்தவங்க அப்படின்னு பல பேர் இந்த ரிசப்ஷனில் கலந்துட்டு இருக்காங்க.